புதுச்சேரி பாரதிய ஜனதா மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருந்த உமாசங்கர் நேற்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த கொலையில் என்னை தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள். இந்த விவகாரத்தில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என புதுச்சேரி பழங்குடியினர் நல அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வீடியோ வெளியிட்டுள்ளார். வாழ்க தமிழ், வளர்க பாரதம், ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் புகழ், வெல்க பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் நாமம். நேற்றைய தினம் புதுச்சேரியில் உமாசங்கர் என்றவரை படுகொலை செய்ததாக நியூஸ் பேப்பரில் சொல்கிறாங்க. அதற்கு அவர் பேரில் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள், பாலியல் வழக்கு, வழிப்பறி வழக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாகவும், அதேமாதிரி குயில்தோப்பு போன்ற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதாகவும், அதே போல் ஒரு வார காலத்துக்கு முன்னாடி அவரை மர்ம நபர்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவர் போய் லாஸ்பேட்டை காலத்தில் புகார் அளித்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாமல் என்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் பேரை கெடுக்கிறதுக்காகவும் என் குடும்பத்தார் பேரை கெடுக்கிறதுக்காகவும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்கது. மேலும் இந்த உமாசங்கர் என்றவர் என்னுடைய தங்கச்சி சட்டப்படி ஒரு இடத்த பக்கத்தில் இடத்த விலைக்கு வாங்கினாங்க. அதை சட்டப்படி அவங்க உரிமை இருக்குது. எனவே அந்த உமாசங்கரும் அவருடைய தந்தையும் அந்த இடத்துல தனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுனால இதை விசாரித்து எங்கள் தான் சொல்லுங்கன்னு சொல்லி தான் கலெக்டர்கிட்ட முறைப்படி எடுத்து கொடுத்துக்கிறேன். கலெக்டர் முறைப்படி அதை அளந்து எங்களுக்கு உரிமையானதை எடுத்து கொடுத்தாங்க. இதோடு அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளான பேச்சு முடிஞ்சு போச்சு. அதன் பின்பும் தேவையில்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் பேரை இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லை, கவர்னர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் அதில் டிஜிபிட்டையும் நான் புகார் அளிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சிபிஐ போலீஸை கூட வச்சு விசாரிங்க.